Ulaganayagan Kamal Haasan in Shankar's Indian 2, produced by Laika Productions, Subhashkaran, co-produced by Red Jain, now in cinemas. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி. Aran Events and Mercury presents Ilayaraja Truly Live in concert is happening on July 14 YMCA Grounds Nandram. Scan the Paytm QR and book your tickets now. Hello people, நம்ம வாழ்க்கையில நிறைய ஃப்ளைட்ஸ் எடுப்போம், பட் திஸ் ஒன் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஏன்னா முதல் முறையாக இந்தியன் 2 டீமோட ஒரு சார்ட்டர் ஃப்ளைட்ல நான் டிராவல் பண்ண போறேன். அண்ட் அங்க இருக்கக்கூடிய 1 hourல அவங்க கிட்ட நிறைய கேள்விகள், இது வரைக்கும் கேட்காத கேள்விகளை கேட்டு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். திஸ் இஸ் கோனா பி ஒன் ஃப்ளைட் டு ரிமெம்பர். ஃப்ளைட்ல உங்களுக்கு சாப்பிட டைம் கிடைக்குமா, தூங்க டைம் கிடைக்குமா? இல்ல, ஏதோ ஒரு வேலை இந்த மாதிரி உட்கார மாட்டீங்க. எத்தனாவது ஃப்ளைட் எடுக்கிறீங்க சார் ஃபார் இந்தியன் 2 ப்ரமோஷன்ஸ்? ரெண்டாவது ஃப்ளைட் தான். மும்பை ரெண்டாவது. சார் ரெண்டாவதுன்றீங்க, ஆனா ஒவ்வொரு சிட்டில போனா நீங்க இருக்கீங்க. சென்னை வீடுதான். ஓகே, சோ தட் இஸ் நாட் கவுண்டட். ஆனா ஷூட்டிங் போது தான் 22 ஸ்டேட்ல போய் எடுத்திருக்கீங்க. இது கஷ்டமா இருக்கா, அது கஷ்டமா இருந்துச்சா சார்? ப்ரமோஷன் பண்றது கஷ்டமா இருந்துச்சா, இப்போ ஷூட்டிங் பண்றது கஷ்டமா இருந்துச்சா? பார்ட் ஆஃப் தி ஜாப். யாரு லேட்டா வருவாங்க ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கு? இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ், இவெண்ட், ஃப்ளைட் அப்படின்னா யாரு கொஞ்சம் லேட்டா வருவாங்க? சங்கர் சார் செட்ல யாருமே லேட்டா வர மாட்டாங்க. எவ்ரிபடி early or on time. How are you feeling sir? Countdown, final days to go. 6 வருஷமா இதுக்காக தான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. And us too. நர்வஸா இருக்கீங்களா, இல்ல கொஞ்சம் ஜென் மோடுக்கு வந்துட்டீங்களா? பட்டர்ஃப்ளைஸ் இன் தி ஸ்டமக். எதுக்குமே இடம் இல்லைங்க. இல்லைன்னா வேலைகள் போய்கிட்டே இருக்கு. ஃபுல்லா வந்து வர்க்கத்தினால ஃபுல்லா ஆஃப் பேரா இருக்கனால நான் என்ன ஃபீல் பண்றேன்னு எனக்கே தெரியாது. எதுவுமே யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல, ஆனா இந்த ரேபிட் ஃபயருக்கு நீங்க யோசிச்சு தான் ஆகணும். ஓகே, ஆமா. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கமல் சாரோட ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்ல போறது எப்படி இருந்துச்சு சார்? ஆக்சுவலா ஷூட்டிங் ஒரு பீரியட் போஸ்ட் எடுத்துட்டோம் ஆந்திரா பார்டர்ல. அப்போ வந்து சார் சார்ட்டர்ட் ஃப்ளைட் தான் வருவாங்க. நிறைய கமிட்மெண்ட்ஸ் அந்த பட்சி வேலைகள். ஸோ டெய்லி சார்ட்டர்ட் ஃப்ளைட்ல தான் வந்து ஒரு நாளைக்கு நான் திருப்பி போக வேண்டியதா இருக்குது. என் கூட வந்துருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நானும் அவரும் டிஓபி இருந்தேன். 3 பேர் வந்தோம். எந்த சீட்ஸ் பத்திலாம் பேசிட்டு இருந்தோம். ஈஸியஸ்ட் வே டு மற்றபடி எல்லாமே ஆக்குபைட், எல்லாரும் ஆக்குபைட் எடுத்தது எப்படி இருக்குது, ஃபர்தர் ஷூட் பண்ண வேண்டியது நிறைய ஓடி. ஸோ அப்போ கூட நீங்க வந்து பேசுறது சினிமா, படம், அந்த ஷூட் பத்தின விஷயங்கள் மட்டும்தான். ஓகே, புக் யாராவது படிப்பாங்களா, பார்த்திருக்கீங்களா? ஓகே, இதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம ஷூட்டிங் பத்தி யோசிப்போம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போறீங்க. ஓகே, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பார்த்த நிறைய பேர் வந்து இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஃபேமிலி கிட்ட, அடுத்த தலைமுறை கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த படத்தை பத்தி. ஸோ அவங்க ஷுவரா தியேட்டர்ஸ்க்கு போவாங்க. பட் இந்த காலத்து பசங்க இந்த போன்லயே வாழறாங்க சார். அதனால ஒரு 2.5 மணி நேரம் இந்த போனை உள்ள வச்சுட்டு திரையில இந்த படத்தை ரசிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வச்சிருக்கீங்க இந்தியன் 2? படம் பாக்குறவங்க வா எக்ஸைட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கிரிப்ட்லயே வந்துடும். அது அந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஹோல் டீம் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். லைக் நான் வந்து ஒரு ஆடியன்ஸா உட்காந்து தான் கதையாகட்டும், ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், எல்லாமே சாங், லொகேஷன்ஸ் எல்லாமே ஒரு ஆடியன்ஸா உட்காந்து அது என்ன எக்ஸைட் பண்ணுறா செக் பண்ணிக்கிட்டே தான் ஒர்க் பண்ணுவேன். ஒரு ஆடியன்ஸ் கரெக்ட். உங்களுக்கும் பசங்க இருக்காங்க வீட்ல, அதனால உங்களுக்கு தெரியும். சரியா இருக்குங்களா, எந்த ஜெனரேஷனா இருந்தாலும் சரி. ஆனஸ்டா ஒரு விஷயம் சொல்லுங்க சார், நீங்க படம் பார்க்கும்போது எவ்வளவு இடத்துல ஏஞ்சி நின்னு விசில் அடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கே தோணுச்சு? ஆக்சுவலா இந்த படம் கொஞ்சம் மாசா வந்திருக்கு. என்னன்னா நிறைய இடங்கள் ரொம்ப கிளாஸா இருக்கும், நிறைய இடங்கள் ஒரு மிடில் இருக்கும், நிறைய இடங்கள் மாசா இருக்கும்.
சத்யம் தத்தா வர சீன்ஸ் எல்லாம் பார்த்ததுனால மாசம் எழுந்திரிச்சு விசில் அடிக்கிற மாதிரி அப்படின்னு நம்புறேன். 100% நாங்களும் நம்புறோம். அண்ட் அந்த ஒரு கம்பேக் மொமெண்ட்டுக்காக தான் we're also waiting. ஒரே ஒரு கேள்வி சார், ஆரம்பத்துல இருந்து இந்த தருணம் வரைக்கும் சித்தார்த்தும் கமல் சாரும் இவ்வளவு தீவிரமா பேசுறாங்களே, எதை பத்தி சார் பேசுறாங்க? கமல் சார் ஃபிலிம் சித்தார்த்தம் ஃபிலிம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பேசுறதுக்கு கண்டிப்பா நிறைய விஷயம். இன்னொன்னு கமல் சார் வந்து 100 வருஷம் தமிழ் சினிமானா ஆல்மோஸ்ட் மாதத்துக்கு மேல அவர்தான் கரெக்ட். அப்படிங்கும் போது அவர் பார்க்காத ஆர்டிஸ்ட் இருக்காது, பார்க்காத டைரக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, பார்க்காத ப்ரொடியூசர்ஸ் இல்லை. அவ்வளோ படங்கள் பேச வச்சுருக்கோம், அவ்வளோ சார் கிட்ட அப்படிங்கிறது ஆச்சரியப்படுறது ஒன்றுமே இல்லை. இதே மாதிரிதான் ஷூட்டிங்லயும் இருப்பாங்களா? ஷூட்டிங் ஸ்பாட்லயும் அவங்க ஷார்ட் எல்லாம் இருப்பாங்க. ஆமா, அந்த கட்டு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் வந்து உட்காந்துப்பாங்களா? நீங்க உங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. சில நேரங்கள்ல உங்களையும் இந்த கான்வர்சேஷன்ல இழுத்துக்கிறது நான் பார்த்தேன். பாலிடிக்ஸ் பேசுறீங்க, ஹிஸ்டரி பேசுறீங்க, படம் அதுக்குள்ள நுழைக்கிறீங்க. எனக்கு ஏதோ பிசிக்ஸ் வந்து ஒரு PhD கும்பல்ல சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல மோஸ்ட்லி நான் பேச மாட்டேன், அப்சர்விங் வாட் தே ஆர் டிஸ்கஸிங். அதுல எனக்கு தோணும் நான் சொல்றேன். ஓகே, நம்மளும் போய் அப்சர்வ் பண்றோம். ஃபர்ஸ்ட் அந்த கான்வர்சேஷனை கலைச்சிட்டு நம்மளுடைய கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றோம். சங்கர் சார், உங்களுடைய ஒவ்வொரு படத்துலயும் ஒரு ஸ்ட்ராங் ஃபிளாஷ்பேக் இருக்கும். இந்தியன் 2ல ஒரு ஃபிளாஷ்பேக் எதிர்பார்க்கலாமா, இல்ல 2 இருக்கா? ஏன்னா இந்தியன் 1ல ஃபிளாஷ்பேக் உள்ள ஃபிளாஷ்பேக் எங்களுக்கு கொடுத்தீங்க. ஆக்சுவலா இந்தியன் 3ல ஒரு ஸ்ட்ராங் ஃபிளாஷ்பேக் இருக்கு. இந்தியன் 2ல வந்து ஃபிளாஷ்பேக் ஈக்குவலா ஒரு ஸ்டோரி ஃப்ளோலயே இருக்கு. ஃபிளாஷ்பேக் இல்ல, ஒரு கம்பேக் இருக்கு. கரெக்ட்டா? அவ்வளவு ஃபிளாஷ்பேக் ஈக்குவலா ஒரு போர்ஷன் இருக்கு. ஆனா ஃபிளாஷ்பேக் கிடையாது. ஓகே, ஸ்ட்ராங்கான நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு and we're really looking forward to that. Kamal sir, it is a pleasure to be flying with you like this. First of all, எத்தனாவது flight Kamal sir for Indian 2 promotions எடுக்கிறீங்க? இது 5வது 6வதா இருக்கும். என்னல அவ்வளோ எடுத்திருக்கீங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சிட்டில இருக்கீங்க. Does it get tiring at all? இல்ல, இப்படி இன்னும் சினிமா பாக்குறதுக்காக இதை விட கடுமையான பயணங்கள்லாம் நான் பண்ணிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச என் நண்பர்கள்லாம் ஜாலார்பேட்டையில இருந்து பஸ் பிடிச்சு வருவாங்க புது ரிலீஸ் பாக்குறதுக்கு. அதனால நம்ம படம் ரிலீஸ் அதை நோக்கி போறோம் போது இந்த பயணங்கள்லாம் ஆரோக்கியமான பயணம் தானே. சூப்பரா சொன்னீங்க. just a few days to go. 6 வருஷமா இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க. and it's been a really tough road. நிறைய highs நிறைய lows நீங்க சந்திச்சிருக்கீங்க. an emotional roller coaster அப்படின்னு கூட சொல்லலாம். what is your emotion right now? என்னன்னா டைரக்டருக்கு இருக்கிற அடுத்த சிச்சுவேஷன். டைரக்டர் வந்து இப்ப போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சு ஒரு பெருமை விட்டுருப்பாரு. ஆனா லீன் பேக்கான்னு கேட்டா இல்ல, இன்னும் அது நல்லா ஓடணும், நல்ல ரிவ்யூ வரணும், நல்ல தியேட்டர் கிடைக்கணும், அதெல்லாம் 3வது வாரம் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இருக்கணும், இதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு அதுக்கு அடுத்த இது இப்போ ரிலீஸ் வரல கொண்டு போயிடலாம். ரிலீஸ்க்கு அப்புறம் இதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ஹவு டு வி பிரசன்ட் இந்தியன் 3, இது போயிட்டு இருக்கோம். எனக்கு ஃபார்வர்ட் திங்கிங் எப்பொழுதுமே. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். ஃளைட்ல வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வந்து ஒவ்வொரு விதத்துல யூஸ் பண்ணிப்பாங்க இந்த ஃளைட் டைம் ஜர்னியை. சில பேர் புக் படிப்பாங்க, சில பேர் பேசுவாங்க, சில பேர் தூங்குவாங்க. கமல் சார் எப்படி யூஸ் பண்ணிப்பீங்க ஃளைட்? நீங்க சொன்ன 3 பண்ணுவேன். ஓகே, சித்தார்த்தம் வேற யாராவது இருந்தாங்கன்னா இல்ல, யாருமே இல்லைன்னா தூங்குவேன். ஓகே, முதல்ல நான் தூங்கி இருந்தேன்னா குத்த முடியும். பட் கான்ஸ்டன்டா மைண்ட் வொர்க் ஆயிட்டே இருக்குமா சார்? நான் தடுத்தாலும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால பெட்டர் டு ஜாயின் தி ஃப்ளோ. Alright, fantastic. Are you a nervous flyer? இல்ல, 2 வாட்டி தான் கிராஷ் ஆயிருக்கேன். சார் எப்படி சொல்றீங்க? ஒரு 737 டேக் ஆஃப்ல கிராஷ் ஆச்சு, அதுல உள்ள இருந்தேன். இன்னொரு வாட்டி இட் இஸ் நாட் ஆக்சுவலி அது ஏர் கிராஷ்னு சொல்லலாமே தவிர பிளேன் கிராஷ்னு சொல்ல முடியாது. ஹெலிகாப்டர் ஒன்று அன்பிலீவபிள். அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களுக்கு வந்து நிறைய இன்ஜுரிஸ் நடந்திருக்கு. நாங்க படிக்கும் பொழுதே எங்களுக்கு பதறும். நீங்க அதனாலதான் அவ்வளவு ஈஸியா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். 2 தடவை கிராஷ் ஆயிருக்கு, பட் நாட் வெரி நர்வஸ். அப்படி பார்த்தா ரோடே கிராஸ் பண்ண முடியாது. பாயிண்ட். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா
அதை விட ஆர்மியில சேர்றது பெட்டரா இருக்கும்னு தோணும். ரோடு ஆக்சிடென்ட்ல செத்தவங்க எண்ணிக்கையும் நாட்டுக்காக போர்ல செத்தவங்க எண்ணிக்கையும் பார்த்தாங்கன்னா அது கம்மியா இருக்கும். இதுக்கப்புறம் ரோட கிராஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா செகண்ட் யோசிச்சு எல்லாருமே கிராஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் வாட் யூ செட். சார் இப்போ வந்து நம்ம ஒரு டீமோட ப்ரமோட் பண்ணும்பொழுது இட்ஸ் அ டாஸ்க். ஏன்னா நம்ம வந்து ஒரு 1.5 மாசம் பிளான் பண்ணி பண்ணணும். கமல்ஹாசன் அப்படிங்கிற ஒரு ஹெட்லைன் இருந்தாலே மக்கள் வந்து தியேட்டருக்குள்ள போய் படம் பார்ப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் பியாண்ட் தட், why do you consider promotions to be so important? நான் ரொம்ப பெரிய வெண்டைக்காய் தோட்டம் வந்து வச்சு அதுல இருந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா பறிச்சிட்டு வந்து அதை ஸ்பெஷல் வண்டியில வச்சு கரெக்ட் டயத்துக்கு கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சாலும் யாராவது ஒருத்தர் வெண்டைக்கான்னு கத்தி ஆகணும், இல்ல போடாது போட்டாகணும். அது தெரியலன்னு அப்படி ஒரு வெண்டைக்காய் வைக்கிறவனுக்கு தெரியாதது கார்பரேட் கம்பெனிக்கு தெரியாம எப்படி போகலாம்? நம்ம பொருளை பூவி விற்க வேண்டும், இங்க இருக்கிறது விளம்பரப்படுத்தணும், அவ்வளவுதான். பேசிக் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இது. மார்க்கெட்டிங்கிறது அதானே அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அது நல்ல பொருளை எடுத்துட்டோங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா தைரியமா நிறைய சத்தத்தோட அதை சொல்லலாம். ஆரம்பத்துல இருந்து இந்த ஒரு நிமிஷம் வரைக்கும், இந்த ஒரு இன்டர்வியூ வரைக்கும் 2 பேருமே நீங்களும் சிட்டும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி என்ன சார் பேசுவீங்க? என்ன பேசணும்னு சொல்லுங்க. எங்களுக்கு கியூரியஸா இருக்கு. சப்ஜெக்ட் கொடுத்தா பேசணும் நாங்க. எனி சப்ஜெக்ட்ல. அதான் ஒரு படத்துல மார்லன் பிராண்டோ முதுகுல ரெபல்னு எழுதி வச்சிட்டு இருப்பாரு. அப்ப ஒரு வயசான அவரு தட்டி what are you rebelling against கேட்பாரு. அதுக்கு பிராண்டோ what have you got, என்ன இருக்கு அப்படின்னு ஹோட்டல்ல சர்வர்கிட்ட கேக்குற மாதிரி கேட்பாரு. எது கொடுத்தாலும் பேசுவோம். அதுதான் நாங்க வந்து பார்த்து ஆக்சுவலி ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப மெமரபிள் ஃபிளைட் ஜர்னி எதுவா இருந்திருக்கு? You must have taken thousands, 10,000 flights. எனக்கு முதல் பயணம் தான். ஏன்னா நான் 5 வயசா இருக்கும் போது தனியா அனுப்பிச்சு வச்சாங்க டெல்லிக்கு பயணம், அந்த நேஷனல் அவார்டு வாங்குறதுக்கு. அந்த எங்க அப்பா பிளேன்ல பயணம் பண்ண மாட்டாரு, பயங்கர காந்தி பக்தர் அவரு. ஸோ ட்ரெயின்ல தான் போவாரு. அவர் ட்ரெயின்ல முதல்ல போயிட்டாரு. அப்புறம் எங்க அண்ணன் மூத்த அண்ணன் சந்திரஹாசன் என்னை இங்க இருந்து பிளேன்ல ஏற்றி விட்டாரு. நாக்பூர்ல ஒரு இடத்துல இறங்கி பிளேன் மாதிரி பிளேன் பேரெல்லாம் தெரியும், பைலட் பேர் தெரியாது, அட்ரஸ் எங்க போய் லேண்ட் ஆகணும் தெரியாது. தேவையில்லாத நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு கையில வந்து ஒரு ஏர் சிக்னஸ் பேக், அது என்ன 2 வாட்டி போகட்டும் 3 வாட்டி போகட்டும், நான் கிட்டத்தட்ட 1 டசன் பேக் வச்சிருந்தேன் as a memorabilia. அதை ரொம்ப நாள் வச்சிருந்தேன். அப்புறம் அடுத்த முறை பிளேன்ல போகும்போதெல்லாம் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவாங்க. ஏர் பம்ப்ஸ் ஒன்று வரும், அதேங்கப்பா அது வந்து ஜெயண்ட் வீல விட பிரபலமா இருக்கும். அதுக்காகத்தான் அந்த பேகு பல பேர் பெரியவங்க எல்லாம் வாந்தி எடுத்துட்டு இருப்பாங்க. நான் ஒரு வாட்டி வாந்தி எடுத்துட்டு அப்புறம் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்பிலீவபிள். அதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து பிடிக்காதது நடக்கும் பொழுது கூட அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டீங்கன்னா காசு கொடுத்து ஜெயண்ட் வீல் எல்லாம் போயிருக்கோம். அது 3 வாட்டி சுத்திட்டு இறக்கிடுவான். சார் ஃளைட்ல இருக்கும், நீங்க சொல்லும்போது எனக்கு ஸ்லைட்டா சுத்துதீங்க. பட் டிட் யூ நோ சிட் எனக்கு வந்து இன்னைக்கு சொன்னாரு, அவருக்கு சின்ன ஃளைட் பிடிக்காதான், நீங்க இருக்கீங்க உங்க பக்கத்துல உட்கார முடியுது அப்படிங்கறதுனாலதான் இந்த ஃளைட்ல வராராம். பயம்தான் எல்லாத்துக்கும் பயப்படலாம், பட் எனக்கு பயப்படாம இருக்காரு, அது வரல சந்தோஷம். இந்த மாதிரி நீங்க டெக்னிக்கல் எக்விப்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி பேசும்போது ஐ ஹர்ட் எஸ்ஜே சூர்யா அவர்களுக்கு ஒரு ஜஸ்ட் மிஸ் மொமெண்ட் இருந்துச்சாமே இந்தியன் டூல. இல்ல அது வந்து அவர் தப்பா, அது கேர்லெஸ்ஸா இருந்தாங்கன்னா இந்த கேமரா கூட முட்டில இடிக்கலாம். But tell me what happened on the shooting spot la? It's a robot that moves, pre-programmed move at great speed. Human speed விட அதிகமா பண்ணப்படுது. டயலாக் இங்க இப்படி அப்படி பேசுற மாதிரி செட் பண்ணியிருந்தாரு டைரக்டர். இவர் எல்லாம் பேசிட்டு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் பின்னாடி போயிட்டாரு. எனக்கு வருது கேமரா. நல்ல வேளை அவரு, நான் பார்த்தேன் அவர் பார்த்தேன், யாருமே கவனிக்கல. ஒரு தட்டி அப்படி
குத்தி கீழே விட்டாரு. அது கொஞ்சம் முன்னாடி அந்த தப்பை பண்ணியிருந்தாருன்னா ஆஸ்பத்திரி போயிருப்பாரு, தலை போயிருப்பாரு. இன்னொன்னு அந்த அந்த மோக்கோபோல போடும் போது சாரி கட்டு நிக்க முடியாது, ஏன்னா அது போயிட்டே இருக்கு. அவர் ஓடி வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணலன்னா அது நினைச்சிட்டே இருக்கு. So you can't move. அந்த கரெக்ட் பொசிஷன்ல நீங்க தப்பு பண்ணா வெளியே ஓடிட்டோம், உள்ள நின்னுட்டு அப்புறம் என்ன யோசிச்சுட்டு இருந்தாருன்னா தூக்கிட்டு போயிட்டாரு. பிரின்சிபல் விட மோசமா இருக்கேன், தப்பு பண்ணா அங்கேயே தண்டனை அப்படின்னு சொல்லி. பட் இது வந்து பல பேருக்கு நடந்திருக்கு. நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது ஐயோ மொக்க போட்டு ஆபத்தானதான்னா இல்ல. இப்போ இது வந்து for a lot of us in the industry this is like a dream flight for us. ஏன்னா உங்க கூட இந்த மாதிரி ஜாலியா சிரிச்சுட்டு பேசிட்டு to learn things from you is wonderful. உங்களுக்கு ஒரு 1 hour கிடைச்சதுன்னா யாரோட இந்த மாதிரி ஒரு flight journey enjoy பண்ண ஆசைப்படுவீங்க? அதாவது எனக்கு சில நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. இந்த பக்கம் பாலச்சந்தர் சார், இந்த பக்கம் குல்சார் சார் உட்கார்ந்துருந்தாங்க. நான் ஒரு அசட்டு தரமா அந்த மாதிரி பிளைட்ல அதுக்கப்புறம் அவங்க கூட உட்காரவே இல்லை. நான் ஒரு சீசன்ல மாறு வேஷம் போட்டுட்டு டிராவல் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு மாறு வேஷம் போட்டுட்டு இருந்தாது. இவங்க 2 பேரும் என்னை கண்டுபிடிக்கிறாங்களா பாப்போங்கிறதுக்காக நான் நடுவில் உட்காந்துருந்தேன். அதை என்ஜாய் பண்ணாம அற்ப சந்தோஷத்துல வேஷத்துல இருந்தேன். இன்னைக்கு ரிக்ரெட், பேசாம அந்த வீக்கெல்லாம் எடுத்துட்டு நான் தான் சார் கமல் நீங்க 2 பேரும் பேசுகிறேன் கேட்கிறேன்னு சொல்லி இருக்கிறேன். சொல்ல தோட்டல. அதுக்கப்புறம் ஒரு சின்ன குழந்தைத்தனமான சந்தோஷம். உங்க பக்கத்துல இருந்து ஒருத்தர் சிகரெட் பிடிச்சிட்டே இருந்தாரு. ஆமா ஐயா, அது வந்து ஆப்பிரிக்கன் சிட்டிங் நியர், அதனால தான் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு கட நேர சந்தோஷத்துக்காக இந்த 1 மணி நேரம் பெரிய வாய்ப்பை இழந்துட்டேன். So if you could relive that moment. ஏன்னா பாலச்சந்தர் சார்ட்ட சொல்ல தைரியம் இல்லை, உங்ககிட்ட உட்காந்து சிகரெட் பிடிச்சிருந்தானே அதனால அந்த குல்சார் சார் சொன்னது. பேச விடாம நடுவில் உட்காந்து அவங்க பேசிக்கல. Okay. Yeah, that would have been a conversation. குல்சார் சாருக்கு ஞாபகம் இருக்கும். That would have been a conversation for the ages, honestly. Brilliant. நீங்க வந்து வேடங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகம் வருது, ஒரு இன்டர்வியூல நான் பார்த்தேன் சார், நீங்க சொல்லியிருந்தீங்க இந்தியனுடைய லுக் டெஸ்டே உங்களுக்கு வந்து எல்டாம்ஸ் ரோட்ல தான் நடந்துச்சு அப்படின்னு. அதே மாதிரி இந்த இந்தியன் 2ல 6 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் நீங்க வந்து மக்களுக்கு காமிக்கிறீங்க இல்லையா? சேனாபதி வந்து 6 டிஃப்ரெண்ட் வித்தியாசமான வேடங்கள்ல வராரு. இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. Give us a little bit of a hint. ஏன்னா இது வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் கூட நம்மளால போட முடியும். எது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு? எந்த வேடம் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானதா இருந்துச்சு? இல்ல ரொம்ப கஷ்டமானது அப்படிங்கிறது யார் பார்த்தாலும் இப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. விளம்பரப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். மாறு வேஷம் நிறைய போடுவாரு, பஹுரூபி அப்படிங்கிற ஒரு பேர் வந்துட்டு இருந்தாலும் திடீர்னு இப்படி காட்டி இவர் நான் நடிகரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இவர் தான் அப்புறம் வந்து பேச்சுட்டு வந்துடுவாங்க. அது நீங்க தானான்னு கேட்கவே மாட்டாங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு சொல்லலாம், அந்த அளவுக்கு கவனிக்க மாட்டாங்க. அது இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கொடுத்தீங்கன்னா? டிக்கெட் வாங்குங்க, அதான் க்ளூ. Ticket is your clue. Get the ticket and then get free pass கூட அது காசு கொடுத்து டிக்கெட் வாங்க. இந்த காலத்து ஜெனரேஷன் nobody knows better than you. அவங்க போன்லயே வாழறாங்க. இங்க இருந்து அவங்க மேல பார்த்து வைக்கிறதே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவங்களுடைய போனை பாக்கெட்டுக்குள்ள சொல்றீங்க நீங்க. இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பாத்துறீங்கன்னா நான் போனே தான் பார்த்தேன். Obviously நம்மளுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் ஹேண்ட் மாதிரி ஆர்ம் மாதிரி தான் இருக்கு ஒரு செல்போன் இல்லையா? சோ அத வந்து ஒரு 2.5 மணி நேரம் உள்ள வச்சுட்டு இந்தியன் 2 முழுமையா என்ஜாய் பண்ண வைக்கணும்னா what does the film have to bring them into that world? அதாவது தியேட்டருக்கு வந்தா சந்தோஷம். இதுலயும் அந்த வருத்தத்தை கொண்டு போக முடியுமா? போன்லயே பாத்துக்கலன்னா பார்க்கலாம். பட் அதோட ரெவென்யூ வந்து அந்த விவசாயிக்கு வரணும். அவ்வளவுதான் என்னுடைய. லைக்கா ப்ரொடக்ஷன் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரணும். திருட்டுத்தனமா அதை போன்ல பார்க்காதீங்க, அவ்வளவுதான். மற்றபடி என்ஜாய் இட் வேறெவர் யூ லைக் இட். ஆனா சில படங்களை அப்படி பார்த்தாதான் நல்லா இருக்கும். அதனுடைய அதாவது ஒண்ணுமே இல்லை, வேடம் தாக்கல வந்து போன்ல பாக்கலாம். ஆனா நேர பார்க்கும் போது இருக்கிற சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்கும். சூப்பர் சூப்பர் கமல் சார். சாப்பிட்டீங்களா?
அடுத்த வேலை வந்துருச்சுல்ல இந்த கான்வர்சேஷன் முடியறதுக்குள்ள. So I'll leave you to your thoughts and your conversations. Thank you so much. முறையா நான் வந்து கட் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த கான்வர்சேஷனை கட் பண்ணி என்னுடைய கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு வாட் இஸ் ஸ்லைட்டா பொறாமையாவும் இருக்கு, கொஞ்சம் கியூரியஸாவும் இருக்கு. ஃப்ரம் த செகண்ட் கமல் சார் met you, again straight to you பேச ஆரம்பிச்சீங்க. நாங்க வந்து கட் சொல்லி கொஞ்சம் கெஞ்சி இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வாட் இஸ் திஸ் பாண்ட்? இத வந்து ஒரு வார்த்தையில இல்லாட்டி ஒரு வரியில எக்ஸ்பிளைன் பண்ணனும். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்லங்க, ஜெனரலா படிப்புல ஆர்வம் இருக்கிற பையனுக்கு வந்து அவங்க ப்ரொஃபசர் பேசுறப்போ அவங்க அத காது கொடுத்து கேட்பாங்க. அப்படியா? எல்லா சப்ஜெக்ட்லயும் எல்லா ப்ரொஃபசரும் ஒரே நேரத்துல வந்து எனக்கு வந்து அப்படியே முத்தா கொட்டிட்டு இருக்காங்கன்னா நான் வேற என்ன பண்ணுவேன்? So I love listening to Kamal sir and he's also a great listener, so he expects you to contribute. Suma, you know, so it's a very exciting time to be me. பொறாமை இருக்கிறது நியாயம் தான், பொறாமப்படுறது நியாயம். What do you like talking about the most? அவர்கிட்ட எந்த மாதிரி கேள்விகள் நீங்க கேட்பீங்க? செட்லயும் இருக்கட்டும் இங்கேயும் இருக்கட்டும். இல்ல I think எனக்கு ஒரு 22 இயர்ஸா நான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு வரப்போ ஆழ்வார்பேட்டில் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு எல்லாத்த பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி எப்படி இருக்க முடியும்? ஆழ்வார்பேட்டை ஆண்டவர். அது நான் எங்க 2 பேருக்கும் அந்த 2வது வார்த்தையில பெருசா உடன்பாடு கிடையாது. ஆழ்வார்பேட்டையில இருந்தவர் ஒருத்தர் பாட்டு சொன்னேன். இல்ல அது வந்து அவர் வந்துட்டு அவருக்கு எல்லா சப்ஜெக்ட் பத்தியும் பேச வரும். இஸ் வெரி வெல் ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூல்டு புக் ரூல்டு தான் ஆண்டவர்னு வச்சுக்கலாம். அந்த ரூலர் இவர்தான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சோ அது வந்து அவர் நிறைய படிப்பாரு. ஜெனரலா நான் பார்த்த சினிமால நிறைய பேர் நிறைய படிக்க மாட்டாங்க. இப்போ உலகத்திலேயே 5 லட்சம் பேர்ல ஒருத்தர் புக் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சினிமால இன்னும் கம்மியா புக் படிப்பாங்க. அவர் நிறைய படிப்பாரு. ஸோ அவரோட பழகிறப்போ ஐ எம் ஆல்சோ ரீடர், ஐ வாட்ச் a lot of movies, பட் மெயினா சினிமா பத்தி பேசுவோம். அண்ட் அது தாண்டி டைம் கிடைச்சா எந்த டாபிக் நீங்க சொன்னாலும் அவர் பேசுவாரு. அவருக்கு நான் வந்து ஒரு நல்ல லிசனராகவும் ஒரு நல்ல கான்ட்ரிபியூட்டராகவும் நானும் பேசுவேன். இப்படிதான் இருந்துச்சா இந்தியன் டூனுடைய செட்? கலகலன்னு இருக்குமா இல்ல பார்ட்ஸ் ஆஃப் இட் கொஞ்சம் சீரியஸா இருக்கு? பழி வாங்கிட்டாரு, நான் பேச முடியாது. கலகலன் இருந்தா கூட அது யாருக்கும் தெரியாத அளவுக்கு ப்ராஸ்தெட்டிக் மேக்கப் இருக்கும். அவர் கலகலன் உள்ள ஃபீல் பண்ணாரோ என்னமோ. ஆனா அந்த படபடக்கிற வெயில் அவர் பாவம் சங்கர் சார் வந்து ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்காந்து வச்சிருப்பாரு. பிகாஸ் எல்லாம் மேக்கப் உருகிடும். வெரி டிஃபிகல்ட். நம்ம ஊர் வெதர்ல ப்ராஸ்தெட்டிக் பண்றதுங்கிறது இஸ் வெரி டிஃபிகல்ட். சோ அவருக்கு வந்து உள்ள அவரு என்ன ஃபீல் பண்றாருங்கிறது உண்மையாவே வெளிப்படுத்துறதுக்கு அவரு சங்கர் சார் சொல்ற மாதிரி கண்ணாடி முன்னாடி உட்காந்து உள்ளுக்குள்ள அவர் சிரிச்சா அது ப்ராஸ்தெட்டிக்கை தாண்டி வெளியில அந்த சிரிப்பு எப்படி தெரியுங்கிறது அவங்க 2 பேரும் கண்ணாடி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. சார் இரிட்டேட்டிங்கா இருக்குமா சில டைம்ஸ் எல்லாருமே பேசும்போது நம்மளால மட்டும் பேச முடியாது, நமக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணணும் கான்வர்சேஷன்ல? எல்லாருடைய தபஸும் அதுதான். என்ன தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் என்னைக்காவது பேசாம இருப்பாங்க கொஞ்ச நேரம். எங்க அம்மால இருந்து எங்க மூத்தவங்கல இருந்து பல பேர் வேண்டிக்கிட்டாரு, பிரார்த்தனைகள் பலித்து விட்டது நினைச்சு வேணும். சங்கர் சார் கிட்ட கேட்டிருக்கீங்களா இதனாலதான் எனக்கு வந்து படத்துல ப்ராஸ்தெட்டிக்ஸ் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு? அவரே பேச மாட்டாரு. அவரு எங்க இந்தியன் தாத்தா ப்ராஸ்தெட்டிக் போட்ட கமல் சாரோட கம்மியா பேசுறோம் எங்க சங்கர் சார். சோ இவங்க 2 பேரும் நடுல நான் இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. 2 பேரும் நான் பொறாமையாவே பாப்பாங்க, இல்ல கோவத்துல பாப்பாங்க. இவன் நான் பேசிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஸ்தெட்டிக் மாட்டணும்ன்றதா அவ்வளவுதான். சோ கிரேட் ஸ்டெப். ஐ நோ யூ ஆர் a little nervous flyer இல்லையா? நீங்க ஒரு slightly nervous flyer இல்ல. அவர் பேசும்போது இப்ப 2 டிராப் வருது பாத்தீங்களா? நீங்க nervous flyer ஒண்ணே ஒரு சின்ன ஜலபுல ஜங்க்ஸ் நடக்குது ஃளைட்ல. அது கிடையாது. எனக்கு ஜெனரலா இந்த காலையில எழுந்து கண்ணை சிமிட்டின நேரத்துல நம்ம எங்கேயாவது போய் வேற ஊருக்கு போயிட மாட்டோமான்னு ஒரு டெலிபோர்ட்டிங் கனவுலாம் இருக்கு. இந்த ஏர்போர்ட்டுக்கு போய் அவன் வந்து ஷூவை கேட்டு சொல்லி இதை வந்து காதுக்குள்ள என்னதுன்னு கேட்டு அந்த மாதிரி பண்ணி ஃபிளைட் ஏறி போய் இறங்குறதுக்குள்ள பெரிய ப்ராசஸ். ஜெனரலா ஏர்போர்ட்ஸ் பிடிக்காது. அதுல சின்ன பிளைட்ஸ் நான் ஹெலிகாப்டர்ல இது வரைக்கும் ஏற மாட்டேன். நான் வந்து ஒரு கொள்கையா வச்சிருக்கேன், நான் ஹெலிகாப்டர்ல ஏற மாட்டேன்னு. பட் சின்ன பிளைட்ஸ் அவ்வளவா பிடிக்காது. சப்போஸ் ஹெலிகாப்டர்ல சார் போறாருன்னா அவரோடையும் போக மாட்டேன், நான் கார்ல கூட்டிட்டு போயிடுவேன். எனக்கு ஹெலிகாப்டர் பிடிக்காது. பண்ணாரு இப்ப மலேசியா அந்த கதையை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா எல்லாருமே இங்க மலேசியா இது வரைக்கும் நாங்க ஒரு 15 பிளைட் எடுத்திருக்கோம். அந்த 15 பிளைட்ல 3 பிளைட் நாங்க எடுக்கல, 2 டேக் ஆஃப் ஆகல, 1க்கு நாங்க வரல டைமுக்கு. சோ ஒரு பிளைட்டை விட்டுருக்கோம். அது என்ன பிரஸ்டிஜியஸ் இத்தியோப்பியன் ஏர்வேஸ்ல ஒரு பிளைட்டை விட்டுருக்கோம் நாங்க. நிஜமாவேங்க அடிசபாபா போயிருப்போம் இந்நேரத்துக்கு. சோ அது ஒரு பக்கம் எனக்கு இன்னொரு பிரஸ்டிஜ் என்னன்னா பிஎம் மலேசியாவை மீட் பண்ற ஒரு வாய்ப்பு. அதுக்காக நாங்க குரூப்பை பிரிச்சோம்.
லேண்ட் ஆயிட்டோம், எங்க சீட் பெல்ட்ஸ் ஆர் ஸ்டில் ஆன். மலேசியா ஸ்டோரி மட்டும் சொல்லிட்டீங்கன்னா. ஒன்றும் இல்ல, மலேசிய பிரதமரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு இருந்தது. அவர் பக்கத்து ஏர்போர்ட்ல இருக்காரு. அதுவரை ஒன்னா இருந்த குழுவை நான் தான் பிரிச்சு அவங்க போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்றதுக்கு இவங்க எனக்கா காத்துட்டு இருந்தாங்க. ஃபிளைட்டு நான் வந்து சேர டிலே ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அன்னைக்கு காலையில இருந்து நாங்க பிளான் போட்டுட்டு இருந்தோம். கமல் சார் வந்து இந்த டைமுக்கு நீ இந்த டின்னர் இது சாப்பிட போறோம் அப்படின்னு ஒரு பயங்கரமா ஒரு லட்சக்கணக்குல பிளான் போட்டோம். லட்சக்கணக்குல போக கடைசியில ஏர்போர்ட் கோலாலம்பூர் ஏர்போர்ட்ல 1 மணிக்கு ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துக்கிட்டு பக்கத்து கடையில இருந்து ஒரு டிஃபன் வாங்கி அதை உட்காந்து 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் ட்ரூத் பி டோல் அன்னைக்கு அவரு இருந்ததுனால லைட்டை விட்டோம், இது பண்றோம், திரும்ப பை ரோடு வந்தோம். அவர் முகத்துல ஒரு ஒரு சின்ன அந்த ஸ்மைலா இருக்கட்டும், நீட் டு மேக் எங்களை சிரிக்க வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு செகண்ட் கூட அவர் அதுல இருந்து ஓய்வு எடுக்கல. அதனாலதான் மலேசியா அப்படின்னு சொன்னா அச்சோ அப்படின்னு சொல்லாம எல்லாருமே சிரிக்கிறாங்க சார். because they remember the laughters and இப்ப நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிளைட் அனுபவம்னு சொன்ன போது இந்த சிக்னஸ் பேக் சொன்னேன் தெரியுமா, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது கேட்கறதுக்காக தான் அது. ஏன்னா பெட்டர் டு ரிமெம்பர் தி பெஸ்ட் திங்ஸ். நமக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நிறைய இருக்கு. எப்பவுமே சொல்லுவாரு, கோவப்படுறதுலயோ அப்செட் ஆகுறதுலயோ பிரோஜனம் இல்லைன்னா அது why are you doing it? அது பண்ணி what's the reason? Nothing's going to happen. நான் எப்ப புரிஞ்சுக்கிட்டேன்னா இல்ல நிறைய ஃபிளைட்ல போயிருக்கேன், 2 தடவை தான் கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றேன். நீங்களாம் பொறாமப்படுறது ரொம்ப நியாயம் தான். பிகாஸ் நீங்க இந்த ஒரு இன்டராக்ஷன் சொல்றீங்க பாத்தீங்களா, we have had the good fortune of days together having his presence and his presence of mind, his kindness, his brilliance. So it's really இந்த பொறாமப்படுறது கரெக்ட். ஆனா நம்ம எல்லாருமே பொறாமப்படுறதை விட்டுட்டு கொஞ்சம் பெருமைப்படலாம் guys, because July 12th we have something to be proud about. இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். அதாவது மத்தவங்களுக்கு கிண்டல் அடிக்கிறது மட்டும் தான் கான்வர்சேஷன் இல்ல. திடீர்னு அந்த வளரின்னு சொல்லுவாங்க, விட்டு திருப்பி விட்ட ஆளுக்கே வந்து சேரும் பூமராங்க. அந்த பூமராங்கும் நடக்கும் சில சேவை. இவர் நம்ம எஸ்.ஜே. சூர்யா மாட்டினார். திடீர்னு ஏதோ சொன்னாரு, எனக்கு இருந்த கடுப்பு அப்பதான் வெளியில வந்தது. இந்த சயின்ஸுக்கு ஒன்னும் குறைச்சல, பிளைட்டை மிஸ் பண்ணிட்டு அவருக்கு அப்பதான் பொறுத்தது. சொல்றேன், நாங்கெல்லாம் பயங்கர பசியில இருக்கோம். அப்போ வந்து நைட் அந்த 12 மணிக்கு காஃபி ஷாப்ல உட்காந்து சாப்பிடுறப்போ எஸ்.ஜே. என்ன சொல்றாருன்னா, சடனா ஒரு இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் அப்படின்னு ஒண்ணு எடுத்தாரு. இது சாப்பிட்டா அந்த டீஹைட்ரேஷன் வராம இருக்கும் அப்படின்னு, பொட்டேட்டோ தான் குட் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல சார் இந்த சயின்ஸுக்கு ஒன்னும் குறைச்சிடல, சயின்ஸுக்கு ஒன்னும் குறைச்சிடல அப்படின்னு எஸ்.ஜே. சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்க எல்லாரும் சேர்ந்து. July 12th family and friends ஓட இந்தியன் டூர் தியேட்டர்ஸ்ல பார்க்க மறந்துடாதீங்க. For now, bye from all of us. Bye சொல்லிருங்க சார்.